Hey guys, welcome back to my channel. டெலிவரிக்கு டேட் ரொம்ப கிட்ட வந்துட்டே இருக்குது. இன்னியோட நான் ஆஃபீஸ்க்கு போகிறத ஸ்டாப் பண்ண போகிறேன். என்னோடய மெட்டர்னிட்டி லீவ் அப்ளை பண்ணிட்டேன். நாளையிலேருந்து நான் மெட்டர்னிட்டி லீவில் வீட்டில் இருக்க போகிறேன். டெலிவரி டேட்க்கு இன்னும் ஒரு 25 days இருக்குது. பட் இருந்தாலும் நான் முன்னாடியே லீவ் அவைல் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா குழந்தை பிறந்ததுக்கப்புறமா என்னால் கேஷி கூட எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும்னு தெரியல. குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கேஷி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அண்ட் அவளை கொஞ்சம் வெளியிலலாம் கூட்டிகிட்டு போகணும். அதுவும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்காக நான் கொஞ்சம் அட்வான்ஸ்டாகவே லீவ் எடுத்துக்கிட்டேன். டேட் கிட்ட வர 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 கேஷியை ரொம்ப மிஸ் பண்ண போகிறோன்ற பயமும் எனக்கு கூட சேர்ந்து வந்துகிட்டே இருக்குது. பட் முடிஞ்ச வரை அவளை எவ்வளோ என்கேஜாக பேபி கூடயே வச்சுக்க முடியுமோ அவளை வச்சுக்க ட்ரை பண்ணுறேன். இன்றைக்கி ஆஃபீஸோட லாஸ்ட் டே. காலையில் போனதுலேருந்து செம்ம ஒர்க்கு டைட்டாக இருந்துகிட்டே இருந்தது. ஏன்னா என்னோடய ஒர்க்கெல்லாம் அடுத்து யார் யார் பார்க்க போகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் எல்லாமே ஹேண்ட் ஓவர் கொடுத்துட்ருந்தேன். ஹேண்ட் ஓவர்லாம் கொடுத்துட்டு லஞ்சுக்கு அப்புறமா கொஞ்சம் கால்ஸ் எல்லாம் பேச வேண்டியது இருந்தது. ஸோ தனியாக வந்து ஒரு ரூமில் உட்காந்துட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு சர்ப்ரைஸ் விசிட். ஆஃபீஸில் இருக்க கலீக்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து எனக்கு வந்து ஒரு குட்டி சீமந்த மாதிரி ஆஃபீஸில் பண்ணாங்க. உண்மையாகவே இது வந்து அன்எக்ஸ்பெக்டட். நான் நினச்சே பார்க்கல. வீட்டில் இருந்தே தயிர் சாதம், புளி சாதம், லெமன் சாதம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சாதம்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்து வலையெல்லாம் போட்டு விட்டுட்டு இருந்தாங்க. அண்ட் ஃபைனலாக எனக்கு ஒரு பட்டு சாரியும் கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. இதை நான் ஒரு பர்சன் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ஆஃபீஸ்லேருந்து இப்படி பண்ணுவாங்கன்னு. பட் உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக ஓவர்வெல்மிங்காக இருக்குது. முன்னாடியே சீமந்தம் பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்சிருந்தா ஒரு நல்ல ஒரு சாரி அந்த மாதிரி ஏதாவது கட்டிட்டு போயிருப்பேன். பட் இது அன்எக்ஸ்பெக்டட்ன்றதுனால நான் அன்றைக்கி ஒரு மாடர்ன் ட்ரெஸ்ஸில் போயிருந்தேன். பட் அதுவும் நல்லா தான் இருந்தது. ஏன்னா ஒரு மாடர்ன் ட்ரெஸ்ஸில் நம்ம ஜென்ரலாக சீமந்தம் பண்ண மாட்டோம். அன்றைக்கி பண்ணது வந்து கொஞ்சம் அது ஒரு டிஃப்ரெண்ட்டாகவே இருந்தது. எல்லாருக்குமே நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். முக்கியமாக வினோத், ஃபர்சானா, கவிதா, திவ்யா அண்ட் வினோத்தோட ஒய்ஃப் ஸ்பெஷலாக. ஏன்னா அவங்க தான் அந்த ஸ்பெஷல் லன்ச்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அண்ட் சாரிலாமே அவங்க தான் போய் பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டு வந்திருக்காங்க. தேங்க்யூ எவ்ரி ஒன். ஆஃபீஸ் முடித்து வீட்டுக்கு வந்துட்டு கேஷியை கூப்பிட்டுட்டு கொஞ்சமாக ஷாப்பிங் போயிருந்தேன். அதாவது பபுள் கம் மாதிரி இருக்குடி. வீட்டில் எவ்வளோதான் ஸ்கேல், பென்சில், எரேசர்ஸ், நோட் புக்ஸ் இருந்தாலுமே சரி, எப்போ கடைக்கு போனாலும் அங்கே இருக்கிறதெல்லாம் புதுசாக பார்க்குற மாதிரி பார்க்குறா கேஷி. கேஷி மட்டும் அப்படி தானே தெரியல, எல்லா குழந்தையும் அப்படி தான் நினைக்கிறேன். கேஷி மட்டும் இல்லை, எனக்குமே இந்த ஸ்டேஷ்னரி செக்ஷனுக்குள்ளே போனால் கொஞ்சம் எக்ஸைட் ஆகிடுவேன். என்னன்னு தெரியல. இந்த ஸ்டேஷ்னரிக்குள்ளே போய் பார்க்குறது வந்து கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும். அந்த புக்ஸு, அந்த டைரிஸு, புது பெண்ணை எழுதி பார்க்குறது, நிறைய வந்து பேப்பர்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, இதெல்லாமே எனக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ அவளை ஒரு சைட் ஷாப்பிங் பண்ண வச்சுட்டு நானும் ஒரு சைடு வந்து பேரலாக சுற்றி பார்த்துட்டு எனக்கு என்ன தேவையோ அதுவும் வாங்கிட்டு இருந்தேன். ஈவினிங்காக அம்மா வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அவங்க வரும்போதும் ஒரு சின்ன சர்ப்ரைஸ். எனக்கு கொஞ்சமாக பேங்கிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஏன்னா வளையல் சத்தம் வந்து குழந்தைக்கு கேட்கணும், நான் போடணுன்றதுக்காக வளையல் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. கேஷி அண்ட் அவந்திகா இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் எனக்கு அந்த வளையல்லாம் போட்டு விட்டாங்க. லாஸ்ட் டைம் கேஷி பீச்சில் போய் சன்ரைஸ் பார்க்கணுன்னு சொன்னதுனால கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சு கிளம்பி வந்தோம். அன்றைக்கி பார்க்க முடியல. அதனால இன்றைக்காவது சன்ரைஸ் பார்க்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் எழுந்திரிச்சு வந்தோம். இன்றைக்கி ஓரளவுக்கு சன்ரைஸ் உள்ளேருந்து கொஞ்சம் வெளியில் வர்றதும் பட் ஆனால் அவள் கரெக்டாக அந்த கடல் உள்ளேருந்து வெளியில் வர்றது பார்க்கலன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து மூட் அவுட் ஆகிட்டா. மெரினா பீச்சில் லைட் ஹவுஸ் கிட்ட நான் அன்னைக்கு தான் பார்த்தேன். நிறைய பேர் வந்து பீச்லேயே வந்து படுத்து தூங்கிட்டு நாங்கள் உள்ளே நடந்து போயிட்டுருக்கும் போது தான் ஒருத்தராக எழுந்திரிச்சு வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பித்தாங்க. நாங்களும் உள்ளே நடந்து போயிட்டு தண்ணியில் கொஞ்சம் நேரம் நின்று ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அகெயின் சன் வந்து கொஞ்சம் வர ஆரம்பித்ததுனால இரிட்டேட் ஆகிற மாதிரி இருந்தது. நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.
இனிமேல் ஆஃபீஸ் போக வேண்டிய வேலை இல்லை. இனிமேல் வீட்டில் தான் நெக்ஸ்ட்டு 6 மந்த்ஸுக்கு இருக்க போகிறேன். கொஞ்சம் ஒரு சைடு வந்து எல்லாரையும் மிஸ் பண்ணுறேன், ஒர்க் மிஸ் பண்ணுறேன்னு இருந்தாலும் பட் இந்த ஃபேஸும் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு, நல்லாவே இருக்குது. காலையில் எழுந்திரிச்சி அவசர அவசரமாக கிளம்பி வேலைக்கு போகாமல் ரிலாக்ஸ்டாக எழுந்திரிச்சி நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு நல்லா வாக்கிங்லாம் போகிறது. காலேஜ் முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக நான் ஜாபுக்கு போயிட்டேன். அதுலேருந்து பெரிய பிரேக் எதுவுமே ஆஃபீஸ்லேருந்து எடுத்ததில்லை. நான் ஒர்க் போயிட்டே தான் இருக்கேன். லாஸ்ட் ஒரு 12 இயர்ஸ் கிட்டே நான் ஒர்க் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். கேஷி ஃபர்ஸ்ட்டு பிறக்கும் போது மெட்டர்னிட்டி லீவ் வந்து 3 மந்த்ஸ் தான், 6 மந்த்ஸ் கிடையாது. ஸோ அதுவுமே வந்து ஒரு பெரிய பிரேக் எனக்கு கிடையாது. என் லைஃப்லேயே இப்போ தான் வந்து இவ்வளோ பெரிய லாங் பிரேக் என்னோடய கெரியரில் நான் எடுக்கிறேன். அம்மா திருச்செந்தூர் ஏதோ ஒரு கோயிலுக்கு போயிருந்தாங்க. அங்கேருந்து வரும்போது பிள்ளையார் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நம்ம வீட்டில் பிள்ளையார் இந்த மாதிரி ஒரு சிலை இல்லை, சும்மா ஷோ பீஸ்க்காக வைக்கிற மாதிரி பிள்ளையார் தான் இருக்காங்க. ஸோ இந்த பிள்ளையார் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. 40 நாளுக்கு மேலே அரிசியிலேயே வச்சுருந்தோம். இப்போ எடுத்து அவருக்கு பூஜை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு அவரை வந்து நல்லா சுத்தம் பண்ணுறதுக்காக எண்ணெயில் குளியல் பண்ணி விபூதி, குங்குமம், சந்தனம் இது எல்லாத்துலேயும் அபிஷேகம் பண்ணி பூஜை ரூமில் வச்சாச்சு. அன்னைக்கு டேடியோட பர்த்டே. ஸோ நம்ம வீட்டிலேருந்து எல்லோரும் கிளம்பி அம்மா வீட்டுக்கு போயிட்டோம். அம்மா வீட்டில் சங்கீதா, அவினாஷ் எல்லாரும் சேர்ந்து அப்பாவுக்கு வந்து பர்த்டேக்கு சர்ப்ரைஸ் பண்ணலான்ட்டு இதெல்லாம் ரெடி பண்ணியிருந்தாங்க. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு டேடி அவரோட லைஃப்பில் கேக் கட் பண்ணதே இல்லை. இது அவரோட 60th பர்த்டே. ஸோ எல்லோரும் சேர்ந்து இது கொஞ்சம் அவர் மெமரபுளாக வச்சுக்கணுன்றதுக்காக கொஞ்சமாக செலிப்ரேட் பண்ணோம். பெருசாக எங்கேயும் வெளியிலலாம் போகலை. வீட்லேயே கேக் கட் பண்ணி வீட்லேயே டின்னரும் ஆர்டர் பண்ணி வர வச்சு சாப்பிட்டுட்டோம். எப்போவுமே எங்களோட பர்த்டேக்கு கேக் கட் பண்ணி டேடிக்கு கேக் ஊட்டி விடுவோம். பட் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவர் கேக் பண்ணி எங்கள் எல்லாருக்கும் ஊட்டி விட்டுட்ருக்காரு. அண்ட் மம்மியும் அவருக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸாக ஒரு கிஃப்ட் வாங்கியிருந்தாங்க. நம்ம வீட்டில் என்ன சின்ன ஃபங்க்ஷன்னாலும் அம்மா வீட்டில் இருக்க எல்லோரும் கிளம்பி இங்கே வந்துடுவாங்க. அதே மாதிரி அங்கே என்ன ஃபங்க்ஷன்னாலும் நாங்கள் எல்லோரும் கிளம்பி அங்கே போயிடுவோம். ஸோ அவங்க இல்லாமல் நாங்களும் எதுவும் ஃபங்க்ஷன் செலிப்ரேட் பண்ணதில்லை, நாங்கள் இல்லாமல் அவங்களும் எதுவுமே பண்ணதில்லை. அம்மா கேஷி என் வயிற்றில் இருக்கும்போது ஏதோ ஒரு வேண்டுதல் வச்சுருக்காங்க புட்லூர் அம்மன் கோயிலுக்கு. அது என்னை 2வது பாப்பா பிறக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே கூப்பிட்டுட்ருக்காங்க. என்னால் போக முடியல. அண்ட் 2வது பாப்பா கன்சீவ் ஆனதுக்கப்புறமும் கூப்பிட்டுட்டு இருந்தாங்க, அப்பயும் போக முடியல. பட் கண்டிப்பாக எப்படியாவது 2nd பாப்பா பிறக்கிறதுக்குள்ளே போயிடணும்னு சொல்லிட்டு அம்மா எங்களை வந்து கூப்பிட்டுட்டு போயிட்டாங்க. அன்றைக்கி வந்து புட்லூர் கோயில் தான் போயிருந்தோம். அம்மாவோட வேண்டுதெல்லாம் கோவிலுக்குள்ளே போய் பண்ணிவிட்டு கோவிலேருந்து வெளியில் வந்து சுற்றலான்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துட்டு இருந்தோம். அம்மா வந்து கொஞ்ச நேரம் அந்த மண்டபம் பக்கத்தில் உட்காரலான்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு போய் மண்டபம் பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்தா பேக்லேருந்து பூவெல்லாம் வெளியில் எடுத்தாங்க. நிறைய வந்து பழம், வெத்தலை பாக்கு, வலையெல்லாம் நிறைய வாங்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. எனக்கே அப்போ தான் இது வந்து கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்தது. இங்கே வந்து எனக்கு சீமந்தம் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க. எனக்கு இன்றைக்கும் வந்து சீமந்தம் பண்ண போகிறாங்கன்னு தெரியாது. தெரிஞ்சிருந்தால் அட்லீஸ்ட் இதுக்காவது நான் சாரி கட்டிட்டு ஏதாவது போயிருப்பேன். பட் நான் அன்றைக்கும் வந்து ஒரு சுடிதார் மாதிரி தான் போட்டுட்டு போயிருந்தேன். ஸோ வீட்டிலேருந்து வாங்கிட்டு வந்த பூலாம் என் தலையில் வச்சு பழம் இதெல்லாம் வந்து ஒரு தட்டில் வச்சு எனக்கு வந்து சீமந்தம் பண்ணுறதுக்காக என்னை ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டாங்க. அந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டியே அதுதான். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற எல்லாருக்குமே வந்து மோஸ்ட்லி அந்த கோயிலை வந்து ஒரு தடவை போய் பார்க்கணுன்னு ஆசை இருக்கும். அண்ட் அங்கேயே வச்சு பூ வச்சு சீமந்தமும் பண்ணுவாங்க வேண்டிகிட்டு இருந்தாங்கன்னா. யாருக்காவது குழந்தை பிறக்காமல் தள்ளி போகுது, இல்லை வேறு ஏதாவது வேண்டுதல் குழந்தை ரிலேட்டடாக இருந்தால் கூட அந்த கோயிலில் போய் தான் பண்ணுறாங்க. ஏன்னா அங்கே இருக்க அம்மன் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது தான் அந்த கோயில் வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்றது ஒரு வரலாறு இருக்குது. சீமந்தம் பண்ணுறதுக்காக என்னை உட்கார வச்ச உடனே அந்த கோவிலில் வந்து சாமி கும்பிட வந்த எல்லாருமே வந்து எனக்கு நிலங்கு வச்சுட்டு இருந்தாங்க, எனக்கு வளையல் போட்டு விட்டுட்டு இருந்தாங்க. யாரோ ஒருத்தவங்கலாம் பார்க்கல, யாரை கூப்பிட்டாலுமே சரி அவங்க வந்து நிலங்கு வச்சு எனக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா வந்து நம்ம வீட்டில் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தா நம்ம சொந்தக்காரங்க, தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வந்திருப்பாங்க.
பட் இந்த மாதிரி ஒரு பப்ளிக் பிளேஸில் கோவிலில் உட்காந்துட்டு சீமந்தம் பண்ணுறோம். கூப்பிடுற யாருமே வந்து இல்லை நான் வரல, நான் பண்ண மாட்டேன் அப்படி சொல்லவே இல்லை. எல்லாருமே வந்து வச்சுட்டு இருந்தாங்க. அவங்களாம் நலங்கு வச்சு முடிச்சதுக்கப்புறமா நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாருமே வச்சுருந்தாங்க. என் கூட என் மாமியார் வந்திருந்தாங்க, அம்மா வந்திருந்தாங்க, சித்தி வந்திருந்தாங்க, சங்கீதா, அவளோட பொண்ணு அவந்திகா அண்ட் வந்து கேஷி. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கோயிலுக்கு வரணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நாளாக பிளான் பண்ணிகிட்ருக்கேன். நான் காலேஜ் படிக்கும்போது ஒரு தடவை இந்த கோயிலுக்கு வந்திருந்தேன். பட் அன்றைக்கி செம்ம கூட்டமாக இருந்ததுனால என்னால் சாமி பார்க்க முடியல, நான் திரும்பி போயிட்டேன். ஒருவேளை இந்த மாதிரி எனக்கு சீமந்தம் பண்ணுற அன்றைக்கி தான் நான் இந்த கோயிலுக்கு வரணுன்றதுக்காக தான் இத்தனை நாள் தள்ளி போச்சுன்னு நினைக்கிறேன். பெரியவங்கெல்லாம் வச்சு முடித்தவொடனே அதை விட பெரியவங்கெல்லாம் வந்து எனக்கு நிலங்க வச்சுட்டு இருந்தாங்க, கேஷி அவந்திகாலாம். நாங்கள் ஒரு வீக் டேஸில் போனதுனால கோவில் கொஞ்சம் காலியாக இருந்தது. ஸோ நல்லா கொஞ்சம் நேரம் அங்கேயே உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வந்திருந்தோம். அண்ட் ஃபைனலாக கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இன்றைக்கி சண்டே. கேஷி அம்மாலாம் ஊருக்கு போயிட்டு இருந்தாங்க. நானும் என் ஹஸ்பண்ட் மட்டும்தான் வீட்டில் இருந்தோம். ஸோ அவருக்கும் வந்து எக்ஸ்பிரஸ் அவென்யூவில் கொஞ்சம் ஒர்க் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாரு. சரி காலையிலே எழுந்திரிச்சு நாங்கள் 2 பேரும் அங்கே கிளம்பி போயிட்டோம். வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் சாப்பிடல. காலையிலே பசி வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதனால் போகிற வழியில் எக்மோர்லேயே வந்து சங்கீதா ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு நேராக அங்கே தான் போயிருந்தோம் ஃபஸ்ட்டு. எனக்கு வீட்டில் ஜெனரலாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட பிடிக்காது. பட் இந்த மாதிரி ஹோட்டலில் வந்து சாப்பிட்றதுனா பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொஞ்சம் பிடிக்கும். எப்போவுமே பிரேக்ஃபாஸ்ட்னால் என்னோடய ஸ்பெஷல் மசால் தோசை, சாம்பார், சட்னி அண்ட் அது கூட வந்து ஒரு சூப்பர் ஸ்ட்ராங்கான ஒரு காஃபி. முக்கியமாக அந்த காஃபி வந்து ஒரு டப்ரா செட்டில் இருக்கணும். என் ஹஸ்பண்ட் வந்து பால், டீ, காஃபி இதெல்லாம் எதுவுமே குடிக்க மாட்டார். ஸோ அதனால் நான் மட்டும் காஃபி கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணி குடிச்சிட்டு அங்கேருந்து நேராக எக்ஸ்பிரஸ் அவென்யூ கிளம்பிட்டோம். எக்ஸ்பிரஸ் அவென்யூ ரீச் ஆனோடனே நேராக ஃபர்ஸ்ட் வந்து ஹஸ்பண்ட் வந்த வேலையை முடிச்சிட்டாரு. அவர் முடித்தோடனே சும்மா எக்ஸ்பிரஸ் அவென்யூ ஒரு 2 ரவுண்ட் சுற்றி வரலான்னு சொல்லிட்டு போனோம். பட் ஒரு ரவுண்டு சுற்றி வரதுக்குள்ளே எனக்கு டயர்ட் ஆகிடுச்சு. கொஞ்ச நேரம் அங்கேவே நின்றுட்டு எல்லாமே வேடிக்கை பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பி நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே எக்ஸ்பிரஸ் அவென்யூலேருந்து கிளம்பினதுனால போகிற வழியில் லஞ்ச் சாப்பிட முடியல. அதனால் பார்சல் மட்டும் வாங்கிட்டு வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிட்டோம். அண்ட் தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ வந்து கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக இருக்க போது. ஏன்னா என்னோட லேபர் அண்ட் டெலிவரி பற்றின வீடியோ தான். நான் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ந்ததுலேருந்து பாப்பா வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு வர வரைக்கும் அந்த விலாகில் கவர் பண்ணியிருக்கேன். சீக்கிரமாகவே உங்களெல்லாம் நான் அந்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.